வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கோவைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். கோவைக்காயில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவிலான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்து காணப்படுது. ஒரு 100 கிராம் கோவைக்காயில் 18 கலோரிகள் இருக்குது. மொத்த கொழுப்பு, பொட்டாசியம், கார்போஹைட்ரேட், கால்சியம் தேவையான அளவு, விட்டமின் சி தேவையான அளவு, இரும்பு சத்து தேவையான அளவு நமக்கு வந்து இருக்கும். அதே போல் கோவைக்காயினுடைய நன்மைகளில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அது வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கண்ட்ரோல் பண்ணுது. கொலஸ்ட்ரால் பிரச்சனை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு தான் அதிகமாக சாப்பிடுவாங்க. ஆனால் அதை தவிரவும் நிறைய நன்மைகளை கோவைக்காய் நம்ம கொடுக்கும். ஸோ அதுக்கு காரணம் அதில் இருக்கக்கூடிய அந்த பீட்டா கரோட்டின், சிவப்பு நிறமிகள், ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் இவை எல்லாமே தான். ஸோ இது எல்லாமே நமக்கு தரக்கூடிய நன்மைகளை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலும் நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போடலாம். ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துறதுக்கு கோவைக்காய் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். நீரிழிவு நோய் உள்ளவர்களுக்கு அமிர்தத்தை போன்றது கோவைக்காய். பாகற்காய் வந்து எந்த அளவுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துதோ அதை விட 2 மடங்கு கோவைக்காய் வந்து ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும். ஆயுர்வேத மருத்துவத்தில் கோவைக்காய் அதனுடைய இலை, தண்டு ஆகிய அனைத்து பாகங்களுமே நீரிழிவு நோய்க்கான மருந்தாக பயன்படுத்தப்படுது. ஹோமியோபதி மருத்துவத்திலுமே நீரிழிவு நோய்க்காக பயன்படுத்தக்கூடிய பல மருந்துகள்லாம் கோவைக்காயினுடைய இலைகளிலிருந்து பிரித்து எடுத்து பயன்படுத்தக்கூடிய மூலக்கூறுகள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால பிளட்ல சுகரோட அளவை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து உங்களை விடுபட வைக்கிறதுக்கும் கோவைக்காய் பெரிதும் உதவிகரமாக இருக்கும். அதனால அந்த சுகர் ப்ராப்ளம் உங்களுக்கு வரக்கூடாதுன்னு நீங்க ஆரோக்கியமாக இருக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் இப்போ இருந்தே கோவைக்காயை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கொண்டீங்க நலமாக இருக்கலாம். உடல் பருமனை குறைக்கக்கூடியது கோவைக்காய். கோவைக்காயில் ஆன்டி ஒபிசிட்டி பண்புகள் இருக்கு. இது கொழுப்பு செல்கள் கடினமான கொழுப்பு திசுக்களாக சேருவதற்கு முன்னாடியே அந்த திசுக்கள் வந்து உங்களுக்கு எரித்து அதை வந்து கரைக்கக்கூடிய வேலையை செய்யும். இதனால தான் கொழுப்பு சேர்க்கை வந்து முன்னாடியே தடுக்கப்படும். நீங்கள் கோவைக்காயில் உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்கன்னா மற்ற உணவுகள்லேருந்து கொழுப்பு வந்து ஏற்கனவே முன்னாடியே படியாமல் உங்களுக்கு வந்து தடுக்கப்படும். உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய கொழுப்புகளையுமே கோவைக்காய் வந்து கரைத்து விடும். குறிப்பாக அந்த அடி வயிற்று பகுதியில் தேங்கியிருக்கக்கூடிய கடினமான கொழுப்புகளை எரித்து தொப்பை மற்றும் உடல் எடையை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இப்போ உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை மட்டும்தான் எடுத்துக்கொண்டு பசியை கண்ட்ரோல் பண்ணி உடல் எடையை குறைக்கணும். ஸோ கோவைக்காயெல்லாம் அது போல் குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் தான். இது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே மற்ற அதிகமான கலோரிகள், நொறுக்கு தீனிகள்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. வெயிட் அதிகமாகிட்டே போகாது. வெயிட்டை வந்து ஆரோக்கியமான முறையில் உங்களுக்கு வேண்டிய முறைகளில் பக்க விளைவுகளே இல்லாமல் கட்டுப்படுத்தி தொப்பை போன்ற அமைப்பெல்லாம் குறைத்து கொண்டு கட்டுக்கோப்பான உடல் அமைப்பெல்லாம் பெறுவதற்கு கோவைக்காய் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். நரம்பு மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது கோவைக்காய். கோவைக்காயில் வந்து நீரில் கரையக்கூடிய விட்டமின்களான பி விட்டமின்கள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பி விட்டமின்கள் நரம்பு மண்டலத்தை உங்களுக்கு பலப்படுத்துது. நரம்பு செல்களை பலப்படுத்தி ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைத்து ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையே உங்களுக்கு வந்து பலப்படுத்தும். அதாவது நரம்பு தளர்ச்சி ஏற்படுவது, கை கால் நரம்புகள் இழுக்கக்கூடிய தன்மை, நரம்புகள் பலவீனம் அடைவதால் சோர்வு ஏற்படுவது, ஸ்ட்ரெஸ் டென்ஷன் உருவாகுது, நரம்புகளில் இறுக்கம் ஏற்படுவதில் பிபி ப்ராப்ளம் ஏற்படுவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே உங்களுக்கு இல்லாமல் ஒட்டுமொத்த நர்வ் சிஸ்டம், அதாவது அந்த நரம்பு மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தை கோவைக்காய் வந்து உங்களுக்கு மேம்படுத்தும். அதீத உடல் சோர்வை குறைக்கக்கூடியது கோவைக்காய். சிலருக்கு லேசாக ஏதாவது வேலை செஞ்சாலே அதிகமாக உடல் வந்து சோர்வடைந்து விடும். சிலர் எப்போதுமே அதிக சோர்வாக தான் இருப்பாங்க. அதுக்கு முக்கிய காரணமே இரும்புச்சத்து பற்றாக்குறை தான். இரும்புச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது அது உடலில் ஏற்படக்கூடிய அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை பிரச்சனையை சரி பண்ணி உடல் சோர்வை குறைக்கும். ரத்த சோகையையும் உடல் சோர்வையும் தீர்க்கிறதுக்கு இரும்புச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய கோவைக்காய் உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்கன்னா மயக்கம், தலைவலி, உடல் சோர்வு, குமட்டல், வாந்தி, உடல் பலவீனம், கடுமையாக உடல் வலி ஏற்படுவது, கவனமின்மை ஏற்படுவது, இந்த மாதிரி எந்த விதமான அனிமியாவுக்கான அறிகுறிகளும் இல்லாமல் ரத்தம் உங்களுக்கு சுத்திகரிக்கப்பட்டு ரத்தம் ஓட்டம் சீரானவில் இருக்கும். அந்த அதீத உடல் சோர்வுகள் எல்லாத்தையுமே கோவைக்காய் உங்களுக்கு வந்து தடுத்துரும். புற்றுநோய் பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவதற்கெல்லாம், புற்றுநோய் எதிர்த்து போராடக்கூடிய பண்புகளை பெறுவதற்கெல்லாம் கோவைக்காய் எடுத்துக்கொள்ளலாம். கோவைக்காயில் இருக்கக்கூடிய அதிக அளவிலான பீட்டா கரோட்டின்கள், ஆக்சிஜனேற்ற பண்புகள், இது எல்லாமே புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கோவைக்காய் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள், உயிரணுக்களினுடைய அதீத வளர்ச்சியை கட்டுப்படுத்தி புற்றுநோய் செல்களை வளர்றது வந்து உங்களுக்கு தடுக்கும். ஸோ ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலிடமிருந்து விடுதலை பெறுவதற்கு கோவைக்காய் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் உங்களுடைய உடல் உள்ளுறுப்பு
உறுப்புகள்லையுமே எந்த விதமான புற்றுநோய் செல் தாக்கமும் இருக்காது. உடலுக்கு மேலேயும் இந்த ஸ்கின் டிசீஸ் ஏற்படுவது, அதன் மூலமாக தோல் புற்றுநோய் ஏற்படுவது, இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்களுடைய உயிரணுக்கள், அதாவது உங்களுடைய செல்களை வந்து எதையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து புற்றுநோய் செல்கள் பாதிக்காது. உங்களுடைய உடல்களில் இருக்கக்கூடிய செல்களை மீண்டும் மீண்டும் புதுப்பித்து உங்களை சுறுசுறுப்பாக ஆரோக்கியமாக இயங்க வைக்கிறதுக்கு, செல்களை வந்து மீண்டும் வளர்ச்சி பெற வைக்கிறதுக்கெல்லாம் கோவைக்காய் எடுத்துக்கிட்டிங்கன்னா தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலிலிருந்து நீங்கள் விடுதலை பெறலாம். எந்த விதமான புற்றுநோயுமே உங்களை தாக்காது. ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து கோவைக்காய் உணவுகளை சேர்த்துக்கொண்டு ஆரோக்கியமாக இருக்க பாருங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்கள்.